கோபி அருகே 4 வழிச்சாலை அமைக்கும் பணிக்காக பயன்படுத்தப்பட்ட லாரி தீப்பற்றி எரிந்து முழுமையாக சேதம். அதிர்ஷ்டவசமாக லாரி டிரைவர் கீழே குதித்து உயிர் தப்பினார். சித்தோட்டிலிருந்து கவுந்தப்பாடி வழியாக கோபி வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணி கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த சாலை விரிவாக்க பணியில் ஈரோட்டைச் சேர்ந்த தனியார் ஒப்பந்த நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. சாலை விரிவாக்க பணிக்கு தேவையான மண், கல் கொண்டு செல்லும் பணிக்காக இந்த நிறுவனத்தினர் 20க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று அந்தியூர் அருகே உள்ள பச்சாப்பாளையத்தைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு டிப்பர் லாரியில் மண் கொண்டு வந்துள்ளார். பாலப்பாளையம் என்ற இடத்தில் சுங்கச்சாவடி அமைய உள்ள பகுதியில் மண்ணை கொட்டிக் கொண்டிருந்த போது திடீரென லாரியின் இன்ஜின் முன்பகுதியில் திடீரென புகை வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து லாரி தீப்பற்றி எரிய தொடங்கியது. அதைக் கண்ட லாரி ஓட்டுநர் பழனிவேல் லாரியிலிருந்து கீழே இறங்குவதற்குள் தீ மளமளவென பரவியது. இதனால் அதிர்ச்சியடைந்த பழனிவேல் லாரியிலிருந்து குதித்து உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்த கோபி தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுப்படுத்தப்பட்டாலும் தீ விபத்தில் லாரி முழுமையாக எரிந்து சேதமானது. லாரியின் பேட்டரி பகுதியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர்.